வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் புடலங்காயில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சா இந்த மாதிரி புடலங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா காயும் புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காயில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மாவுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது ஏற்கனவே அந்த காயிலேருந்து புழிஞ்சு எடுத்த தண்ணியை கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் நனைச்சிட்டு இந்த ப்ரெட் தூளில் அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இந்த உருண்டைகளை போட்டு எடுத்துக்கலாம். உடனே திருப்ப வேண்டாம், 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா உள்ள காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். 1 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இப்போ திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்தால் தான் உள்ள நல்ல காயெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போது அந்த காயில் இன்னொரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு சேர்த்து மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நனைச்சி இப்போ போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுட்டு காயை நல்லா வேக விட்டு எடுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்த பிறகு செவந்ததும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.